ஹலோ கேஸ் நீங்கள் பார்க்குற கேட்குற கமெண்ட்ரி FDJ தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஐலாண்ட் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகு எனக்கு ஒரு தாட் என்னென்னா விசுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் வேறு லெவலில் டாப் மேட்சாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர்லாம் நல்லா காமிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம படத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் எந்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா 5 வருஷம் இந்த படத்துக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது 3 வருஷம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது நல்லா தான் இருந்தாகணும். இந்த படத்தை பார்க்க போகிறவங்க ஒரு நல்ல ஒரு 4K தேட்டரில் போய் பாருங்கள். அப்படின்னா தான் அந்த படம் விசுவல் ட்ரீட்டாக செம்மையாக இருக்கும். அந்த சன் குவாலிட்டிலாம் நல்லா இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு தேட்டர்ஸ் போய் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா செம்மையாக இருக்குது. இந்த படத்தோட குவாலிட்டி பார்க்கும்போது யாருமே 2018 எடுத்த மூவின்னு யாருமே நினைக்க மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது. இந்த படம் பார்த்திங்கன்னா நிறையா சவால்களும் நிறைய பிரச்சனைகளும் சந்தித்து தான் இந்த படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த படம் நல்லா ஹிட்டாகும்னு நிறையா பேர் நம்புவோம். எப்போவுமே அதிகமான பிரச்சனைகள் வர மூவி எல்லாமே வேறு லெவலில் ஹிட் ஆகிடுது. அந்த மாதிரி இந்த படமும் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் பொறுத்திருந்து. இந்த ஐலாண்ட் படத்துக்கு வந்த சவால்களையும் தாண்டி நிறைய காம்ப்ரமைஸும் பண்ணியிருக்காங்க. அதாவது டேரக்டர் ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா நேற்று நாளை அந்த மூவிக்கு அடுத்து 2016க்கு அடுத்து எந்த ஒரு மூவியுமே பண்ணல ஐலாண்டை தவிர்த்து. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த படம் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த படத்தை விட அதிகமான ஃபோக்கஸ் இந்த படத்தில் இருக்கும்னு நம்புகிறேன். சிவகார்த்திகேயன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோக்கஸ் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்துக்காண்டி சம்பளமே வாங்காமல் தான் இந்த படத்தை அவர் நடித்து கொடுத்துருக்காரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏலியனை பேஸ் பண்ணி வர இந்தியன் மூவின்னு நினைக்கிறேன். படத்தில் வர உழைப்புக்காண்டியே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தை. ஏன்னா விஎஃப்எக்ஸ்லாம் டாப் மேட்சாக பண்ணியிருக்காங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெய்லர் என்னென்ன காமிச்சிருக்காங்க நம்ம பிரேக் டவுன் போட்டுடலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓப்பனிங் சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் வாழ்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு பெட் லவராக இருக்காப்புல நம்ம சிவகார்த்திகேயன். வெட்டுக்கிளிகள் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தை பாதிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த ஒரு சீக்வன்ஸில். ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு வெட்டுக்கிளி மாதிரி தான் தெரியுது. ஏன் சொல்கிறேன்னு இந்த ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேமரா விஷனில் காமிச்சிருக்காங்க. அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையான ஒரு வெட்டுக்கிளி மாதிரி தான் தெரியுது. இந்த வெட்டுக்கிளி வந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஒரு படம் வந்துச்சு. அதான் காப்பன். அந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த வெட்டுக்கிளியை வச்சு ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இதில் ஏதோ ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ஏலியன் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்குள்ளே விழுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருக்காங்க. அதாவது எரிக்கல் மாதிரி விழுகிற மாதிரி அதை தேடி தான் ஏலியன் வர மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏலியன் கிட்ட இருக்க டெக்னாலஜி அண்ட் பவர்ஸை டேக் ஓவர் பண்ணதுக்கு தான் வில்லன் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு ஷாட்டில் பார்த்திங்கன்னா ஏலியனை ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுலேருந்து தப்பிச்சு தான் நம்ம ஏலியன் நம்ம சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏலியனை டேக் ஓவர் பண்ணிட்டு தான் வில்லன் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன். மொத்த படத்துலையுமே ஏலியன் கிட்ட இருந்த சில பவர்ஸுமே அவர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க சில சீக்வன்ஸில். அதை வச்சு பார்க்கும்போது வில்லனுக்கான ஸ்டோரி பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வில்லனை ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்க வாய்ப்பு இருக்குது இந்த படத்தில். இந்த ஏலியனை பேஸ் பண்ண ஸ்டோரியில் வில்லன் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வில்லன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த படத்தை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஒரு லைஃப் ஸ்டைல் காமிச்சிருக்காங்க. அதாவது கிராமத்தில் இருக்கிற மாதிரியும் அடுத்து சிட்டியில் இருக்கிற மாதிரியும் ஒரு வேலைக்காண்டி சிட்டிக்கு போகிற மாதிரி காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து நம்ம பார்த்துக்கலாம். சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் வேலை பார்க்குற மாதிரி கூட காமிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா ஒரு வண்டியை ட்ரை பண்ணுற மாதிரி சிவகார்த்திகேயனை காமிக்கும் போது ஏலியன் வரும். அதில் நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலரான லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா வான்வெளின்னு அப்படின்னு போட்டிருக்கோம். வேலை அந்த ஒரு இதை வச்சு பார்க்கும்போது நம்ம நாசாவில் கூட வேலை பார்க்கலாம் நினைக்கலாம். யாருக்கு வானிலை ஆராய்ச்சி மையத்தில் கூட வேலை பார்க்கலாம், சொல்ல முடியாதுங்க. இதுக்கு முன்னாடி வந்த டீசர்லையும் சரி இப்போ ட்ரெய்லர்லையும் சரி ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஏலியனுக்கு. இது ஒரு ஏலியன் வாழ்கிற ஒரு உலகம் மாதிரி காமிச்சிருக்காங்க. அது படத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே இது பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்திங்கன்னா ஏலியனை கலாய்க்கிற மாதிரிலாம் இடத்துல காமிச்சிருக்காங்க. அது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே அமெரிக்காவை தான் அடிக்க வருவீங்க, என்னடா எங்கள் நாட்டை அடிக்க வந்திருக்கீங்க அந்த மாதிரி சொல்லுவார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம காமெடியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தேட்டரில் படத்தில் பாதிக்கு மேலே நல்லா ஃபன்னாக தான் கூட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு கிளைமாக்ஸில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் முகத்தோடு ஒரு டிவைஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு டிவைஸ் தான் ஏலியனோட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு டிவைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். டீசரில் காமிச்ச அந்த ஒரு ரோபோவையும் காமிச்சிருக்காங்க. அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணுற அந்த ரோபோவையும் காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு ரோபோவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹியூ ஜாக்மன் நடித்த அந்த ரியல் ஸ்டீல் அந்த ஒரு படம் தான் ஏமாத்துக்கு வருது. வேறு ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கை சேஸ் பண்ணுற ஒரு சீக்வன்ஸ் காமிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் பேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சீக்வன்ஸ் ட்ரெய்லர்லும் சரி டீசர்லும் சரி இந்த இடத்த நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
நிறைய விஎஃப்எக்ஸ் பண்ண ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது தேட்டரில் வந்து பார்த்துக்கோங்கடா டே அப்படின்னு கூட கம்மி பண்ணியிருக்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெய்லர் செம்ம குவாலிட்டியாக செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வர ஜான்வரி 12 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸில் கிராண்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகலை. கேப்டன் மில்லர், மிஷன் சாப்டர் 1 அப்படின்னு மொத்தம் 3 படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. படத்துக்கூடயே பார்த்தீங்கன்னா ராசலம் படமும் ரிலீஸ் ஆக வேண்டியது. அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. குடியரசு தின அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நான் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் படத்துக்கே போகலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஜனவரி 12 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டுருவோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டான் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் வரட்டா.